தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் அநேகர். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இவங்களுக்காக என்ன நன்மையை கண்டார்கள்? ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒன்றதுக்கு அப்புறம் அவர் பாதுகாத்திருக்கணும். எதுக்கு இந்த மாதிரி மறிச்சார்கள்? ஆனால் மறித்ததற்காக இவர்களுக்கு என்ன வெகுமதி கொடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு கேள்வி இருக்குமானா இந்த பதிவை கேளுங்க. அது ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பை கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லும்போது, இந்த இரத்த சாட்சியாக மரித்தவர்களுக்கு பரலோகத்தில் ஏற்கனவே அனுமதி, அதாவது சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்யும்படி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக மறிச்சு போகிறவங்களுக்கு நியாய தீர்ப்பின் நாளுக்கு அப்புறம் பரலோகமா நரகமாக தீர்மானிக்கப்படும். ஆனால் தேவனுக்காக கர்த்தருக்காக உண்மையாய் நின்று இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுக்கு ஏற்கனவே பரலோகத்தின் அங்கீகாரமும் அனுமதியும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் யோசிச்சு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, 6ஆம் வசனம் சொல்கிறது, ஏற்கனவே அவர்கள் உயிர் தெழுந்திருக்கார்கள். அவர்கள் உலகத்தில் மறிச்சாலும் தேவனுக்காக பரலோகத்தில் உயிர் தெழுந்து 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் அவர்கள் மேல் செலுத்தப்படாதபடி தேவனுடைய அந்த நித்தியமான வாழ்க்கையில் ஏற்கனவே அவர்கள் அடைந்தாயிற்று. அதனால் ஒருவேளை இரத்த சாட்சியம் மறிச்சா என்ன பெரிய ஸ்லாக்கியம்னா இதோட பெரிய ஸ்லாக்கியமாக இருக்க முடியாது. ஆண்டவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். தேவன் நன்மையான காரியங்களை செய்வார். தமது நாமத்தின் நிமித்தம் வைராக்கியமாய் நிற்பவர்களுக்கு தேவன் அநேக பெரிய வெகுமதிகளை தந்து நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.